எங்களுக்கு பரிசு தந்த ஆயிரத்தி நன்றி. எங்களுக்கு பரிசு தந்த ஆயருக்கு நன்றி. தமிழ்குடி தூய ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவிலிருந்து புது வருட பிறப்பு வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்வுகளால் அலங்கரிக்கப்படுது. அந்த வகையில் இன்னைக்கு கைம்பெண்கள் இல்லை வீர பெண்மணிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்வு நடைபெற்றது. முன்னதாக இந்த பங்கை சார்ந்த வீர பெண்மணிகள் அத்தனை பேரையும் வரவழைச்சி அவங்களுக்காக சிறப்பான ஜெபம் ஒன்று நடந்துச்சு. இறைமக்கள் எல்லாருமே இந்த பெண்மணிகளுக்காக சிறப்பாக வேண்டிக்கிட்டாங்க. இன்றைக்கு நடந்த திருப்பலியில் அவங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கப்பட்டது. இறைமக்கள் எல்லாருமே திரளாக கலந்துக்கிட்டு இவங்களுடைய வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. முன்னதாக சிறப்பானதொரு மறையுரையில் பங்குத்தந்தை சொன்னது என்னன்னா, துன்புறும் அனாதைகளை கவனித்தலும் உலகத்தால் கடைபடாதவனை தம்மை காத்துக் கொள்வதற்கு இறைவன் கொடுக்கக்கூடிய அருள் கொடை என்பதை நாம் சுட்டிக்காட்டுகிறார். அப்ப இன்றிலிருந்து என்ன செய்வோம்? நம்மோடு சகோதரிகளாக பயணிக்கக்கூடிய அந்த வீர மங்கைகளை, வீர பெண்மணிகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? அரவணைக்க வேண்டும், அவர்களை அன்பு செய்ய வேண்டும், அவர்களுக்கு இயன்ற உதவியை நம்மால் செய்ய வேண்டும் என்பதை இதனால் ஆக்கத்தை நமக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதை நாம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. எல்லா இறைமக்களும் சேர்ந்து அவங்களுக்காக சிறப்பாக ஜெபம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த ஒரு நிகழ்வு இந்த கிறிஸ்து பிறப்பு வாரத்தை ரொம்பவே அர்த்தமுள்ளதாக மாற்றிடுச்சு. இவர்களுக்கு ஆசை வழங்கியிருக்கிறேன், அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எமது பிள்ளைகளை, எமது சகோதரிகளை, எமது தாய்மார்களை தொடர்ந்து ஆசீர்வதி. அவர்களுக்கு உடலுள்ள ஆரோக்கியத்தை தான். எங்களுக்கு கணவன் துணை இல்லையே என்று ஏங்கினாலும் நான் இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தவரே, நீதாமே அவர்களோடு இருந்தவர்களாக.